இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லும் போது கஷ்டமாக இருக்குதுண்ணா. சும்மாவே நம்மளுக்குள்ளேயே அனில் ஆமன் சண்டை போட்டு தலைவரை டிமோட்டிவேட் பண்ணுறது விட்டு இந்த படம் நல்லா போய் எல்லாரும் பார்க்கணும்ண்ணா. கண்டிப்பாக இது செகண்ட் டேலேருந்தாவது பாசிட்டிவ் ரிவ்யூ வரணும்னு நான் கேட்டுக்கிறேன்னா. எல்லாருமே பாசிட்டிவாக சொல்லி இந்த படம் நிறைய பார்க்கணும். அதாவது தமிழ் சினிமா தமிழ் ஆடியன்ஸ் தான் நெகட்டிவ் ரிவ்யூ சொன்னாங்க. நான் இது பார்த்த வரைக்கும் மற்ற ஸ்டேட்லாம் சூப்பராக இருக்குன்னாங்க. வார் 2 அந்த படம் சுமார் தான், நான் பார்த்துட்டேன். அந்த படத்துக்கு இதை விட அதிக ரேட்டிங் இருக்குது. அது எப்படின்னே புரியல எனக்கு. என்னென்னா இந்த படம் எல்லோரும் பார்க்கணும், இன்னிலேருந்து நல்ல ரிவ்யூ வரணும், எல்லாருமே பார்க்கணும். தலைவர் டிஏஜிங் செம்மையாக இருந்துச்சுன்னா. அதாவது தலைவரோட பழைய வாய்ஸே கொண்டு வந்திருப்பாங்க, கரெக்டாக கொண்டு வரணும்னு. அந்த வாய்ஸ் பழைய வாய்ஸ் தெரியும்ல, அது டிஏஜிங் சூப்பராக இருந்துச்சுண்ணா. ப்ரோ அதான் ப்ரோ நம்ம பிரிஞ்சுக்கிறோம் ப்ரோ. இப்போது நான் ஒரு ஆக்டருக்கு சப்போர்ட் பண்ணால் இன்னொரு ஆக்டரை ஹேட் பண்ணுன்றது தேவையில்லாத விஷயம் ப்ரோ. அது எல்லாருக்கும் ஈக்குவலாக பார்க்கணும் ப்ரோ. இப்போது நான் வேற ஒருத்தர் ஃபேன்னா இன்னொரு ஒருத்தர் ஃபேன் படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லணும். சும்மா போய் வீம்புக்குன்னு போய் ஃபஸ்ட் டேயில் நல்லா இல்லை பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு குறை சொல்லக்கூடாது. அதனால தான் இப்போ தெலுங்கு சினிமாலாம் பார்த்தீங்கன்னா இந்த 20 படம் நடித்தவங்களாம் பேன் இண்டியா ஸ்டார்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க இந்தியா ஃபுல்லாக. இங்கே எல்லாருமே 50-60 படம் பண்ணியாச்சு. கோலிவுட் தான் இருக்கிறதுலேயே டாப்பில் இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடுச்சு. இப்போ இந்த கூலி படத்துக்கு அடுத்து வர படம் பெரிய படம் எதுன்னு நினச்சா எதுவுமே கிடையாது. இப்போ வர கோலிவுட்டில் வர மோஸ்ட் ஆஃப் த பெரிய படம் சொதப்பிடுச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க, எல்லாமே நெகட்டிவ் ரிவ்யூ தான். ஒரு படத்தோட நெகட்டிவ் கொஞ்சம் இருக்கிற அதை ஹைலைட் பண்ணி சொல்கிறத விட பாசிட்டிவ்ஸை நம்ம சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். படத்தை குறை சொல்கிறத விட ஒரு படத்தோட பாசிட்டிவை பார்த்து இப்போ ஒரு சாங் நல்லா இருக்குன்னு அதே கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். கோலிவுட் அப்போ தான் கொஞ்சமாவது 1000 crore வரணும்னு இல்லைனாலும் நல்ல ரிவ்யூஸ் நல்ல டெவலப் ஆகும்ண்ணா கோலிவுட்டு. ஏன்னா நம்ம ஹைப்போட எக்ஸ்பெக்டேஷன்ஸோட போய் பார்த்தா எந்த படமுமே நல்லா இருக்காது. நேற்று நான் நெகட்டிவ் ரிவ்யூஸோட இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு சூப்பராக பிடிச்சிருந்தது. நான் இன்டர்வல் அப்போலாம் எப்படா இந்த படத்தை இப்படி சொன்னீங்களேன்னு எனக்கு புரியல. ரிவ்யூவர்ஸும் கொஞ்சம் லேக்குன்னு சொல்கிறாங்க. ரிவ்யூஸை சத்தியமாக நீங்கள் கேட்காதீங்க, நான் சொல்கிறது கேளுங்க. பப்ளிக் ரிவ்யூ கூட நேற்று கொஞ்சம் மோசமாக தான் வந்தது. எப்படின்னு தெரில. படம் நீங்கள் பார்த்தவங்ககிட்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டே கேட்டு பாருங்கள் படம் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். மிஸ் பண்ணால் கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. படம் முடியும் போது கண்டிப்பாக நீங்கள் பார்க்காம இருந்ததுக்கு ரெக்ரெட் பண்ணுவீங்க. இது ரஜினி சார் நடிக்கிற படம், எல்லோரும் இந்தியா ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுறாங்கண்ணா. அது எல்லார் ஃபேன்ஸாக இருந்தாலும் அது பார்க்கணுண்ணா என்ன கேட்டால்.